இன்றைக்கு உனக்கு யாக்கோபு என்ற பேருக்கு மறுபெயராய் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன். இனி நீ பயப்படுகிறவன் அல்ல, நீ தரித்திரன் அல்ல, நீ வேண்டாதவன் அல்ல, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, நீ உயர்ந்தவன். என் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವಂತವರು. இது ஒரு தீர்க்கதரிசன செய்தியாக உங்களுக்கு வருகிறது. ಇದು ಒಂದು ಪ್ರವಾದನೆ ಸಂದೇಶವಾಗಿ ಇದು ನಿಮಗೆ ಬರುತ್ತದೆ. எப்பவுமே தீர்க்கதரிசன செய்தி வரும் பொழுது ಯಾವಾಗಲೂ ಪ್ರವಾದನೆ ಸಂದೇಶವು ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறார்னு நினைச்சு ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ನೆನೆಸಿ உங்களுக்குள்ள ஏதாவது குறைகள் இருந்தா மாத்திக்கொள்ள பாருங்க. ನಿಮ್ಮೊಳಗೆ ಏನಾದರೂ ಕೊರತೆಗಳಿದ್ದರೆ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದನ್ನು அதை விட்டுட்டு ஏன் இப்படி அப்படி இப்படின்னு கேள்விக்கு போகும்போது ಅದನ್ನ ಬಿಟ್ಟುಬಿಟ್ಟು ಅದು ಯಾಕೆ ಹೀಗೆ ಹಾಗೆ ಅಂತ ನಾವು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಕ್ಕೆ ಹೋಗುವುದಾದರೆ அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கா? ಅದು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರೋದಿಲ್ಲ. ஆமென் ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம் எல்லாரும். எல்லாரும் அப்படியே கர்த்தரை பாருங்க. மகனே செல்லகுமாரனே, அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. வாவா மகனே என் செல்லகுமாரனே, உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. வாவா மகளே என் செல்லகுமார்த்தியே, உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. கலங்காத மகனே, கலங்காத மகளே, கலங்காத மகனே, கலங்காத மகளே, உன் கண்ணீரின் வேண்டுதலை நான் கண்டேனே. உன் கண்ணீரின் வேண்டுதலை நான் கண்டேனே. வாவா மகனே என் செல்லகுமாரனே, உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. வாவா மகளே என் செல்லகுமார்த்தியே, உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. உன் அன்பு உள்ளத்தை நான் கண்டேனே. ஆமாண்டவரே, ಹೌದು ದೇವರೇ, எங்கள் அன்பு உள்ளத்தை ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಯ ಹೃದಯವನ್ನು நீர் காண்கிறீர். ನೀವು ನೋಡುತ್ತೀರಾ? நீர் காண்கிறீர். ನೀವು ನೋಡುತ್ತೀರಿ. உங்க நாம மகிமைப்படட்டும். ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆ ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில். ಯೇಸುವಿನ ನಾಮದಿಂದ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. 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 எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறவராய் இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಇರುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே பொய்யாகுவதில்லை. ಆತನ ಮಾತುಗಳು ಒಂದು ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. இங்க என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? இதுவரைக்கும் ಇಲ್ಲಿ ತನಕ என்னை கொண்டு வந்ததற்கு ನನ್ನನ್ನು ನಡೆಸಿ ಬಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ நான் எம்மாத்திரம், ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ, என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಅಂತ ಹೇಳಿದರು. தேவரே ದೇವರೇ, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்திருக்கிறேன். ಸಾಲದೆನಿಸಿದಂತ ನಿನ್ನ ಸೇವಕನ ಬಹುದೂರ ಸಂತಾನವಾಗಿ ನೋಡಿದ್ದೀರಿ. மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நான் பார்த்திருக்கிறேன். ಬಹುದೂರ ಸಂತಾನದ ಸೇವಕನಾಗಿ ನನ್ನ ನೋಡಿದ್ದೀರಿ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನರೇ, மனுஷன் நம்மை மேன்மைப்படுத்துவதில் விதங்கள் இருக்கிறது. ಮನುಷ್ಯನು ನಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದರಲ್ಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಿದ್ದಾವೆ. மனுஷனுக்கு மனுஷன் மேன்மைகளை பார்க்கும் பொழுது ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನುಷ್ಯನು ಹೆಚ್ಚಿಸುವಿಕೆಯಲ್ಲಿ தனக்கு ನೋಡುವುದಾದರೆ ஏதாவது செய்திருந்தால் மாத்திரமே ತಾನು ಏನಾದರೂ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರನೇ செய்தவர்களை குறித்து மேன்மையாக பேசுவோம். ಮಾಡಿದನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. மனுஷனுடைய சுபாவம் எப்படியாய் இருக்கிறது? ಮನುಷ್ಯನ ಒಂದು ಸ್ವಭಾವವು ಈ ஆனா ರೀತಿಯಾಗಿದೆ. கர்த்தரின் சுபாவம் அப்படி அல்ல. ಆದರೆ ದೇವರ ಒಂದು ಸ್ವಭಾವವು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. அவர் தாழ்ந்தவனையும் மேன்மைப்படுத்துகிறார், ಆತನು ತಾಳ್ಮೆಯವರನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ, உயர்ந்தவனையும் மேன்மைப்படுத்துகிறார். ಆದರೆ
அறிவாளியும் அவர் மேன்மைப்படுத்துகிறார், ಅವರು ತಿಳುವಳಿಕೆಯುಳ್ಳವರನ್ನು ದೇವರು அறிவு இல்லாதவனையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ತಿಳುವಳಿಕೆ ಇಲ್ಲದವರನ್ನು ಸಹ ದೇವರು ಹೆಚ್ಚಿಸುತ್ತಾರೆ. வேதம் நன்றாக சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. வேதத்துல ஒரு மனிதனை குறித்து பார்க்கும்போது ಸತ್ಯ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಕುರಿತು தன் ನೋಡುವುದಾದರೆ பிள்ளைகள் அவர் எப்படி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಹೆಚ್ಚಿಸಿ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நீங்கள் யாக்கோபை எடுத்துக்கொள்வீர் என்று சொன்னால், ನೀವು ಯಾಕೋಬನನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಾದರೆ நீங்க 49ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ನೀವು ಆದಿಕಾಂಡ 49ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿರಿ. அந்த 49ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா, ஒன்றிலிருந்து பாதி வசனங்கள் வரை வந்தீங்கன்னா, ನೀವು 49ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 1ರಿಂದ ಅರ್ಧ ವಾಕ್ಯಗಳ ತನಕ ನಾವು ನೋಡಿಕೊಂಡು ಬರುವುದಾದರೆ 25ஆம் வசனம் வரை பாருங்க. 25ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡಿರಿ. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் கனமாய் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಮಾತುಗಳು ತುಂಬಾ ಘನವಾಗಿದೆ. அதுல 3வது வசனத்தை பார்ப்பீங்கன்னு சொன்னா, ಅದರಲ್ಲಿ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ, ரூபனே ರೂಬನನ್ನೇ நீ என் சிரேஷ்ட புத்திரன், ನೀನು ನನ್ನ ಚೊಚ್ಚಲ ಮಗನು, நீ என் சத்துவமும் ನೀನು ನನ್ನ ಚೈತನ್ಯ என் ಸ್ವರೂಪನು, முதற் பலனுமானவன், ನನ್ನ ಗೌರವದಲ್ಲಿ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ಉಳ್ಳವನು, நீ மேன்மையில் பிரதானமும் ನಿನ್ನ ಪ್ರಥಮ ಫಲವು, வல்லமையில் விசேஷித்தவனுமாய் இருக்கிறாய் என்றார். ನಿನ್ನ ಬಲದಲ್ಲಿಯೂ ವಿಶೇಷವನಾಗಿದ್ದೀಯಾ. இந்த 3வது வசனத்துல ಈ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ தன் மகனை மேன்மைப்படுத்தி பேசுகிற அவர் ತನ್ನ ಮಗನನ್ನು ಹೆಚ್ಚಿಸಿ ಮಾತನಾಡುವಂತ ಮಗನನ್ನು, 4வது வசனத்தை பாருங்க, 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ, நன்றாக கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. சத்தமிட்டு யார ஒரு வாசிப்போம். 49:4 படிங்க சீக்கிரம். பாத்தீங்களா? முதல் 3வது வசனத்துல என்ன சொல்லிருக்கிறார்? ಮೊದಲನೇ 3ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷித்தமானவன் சொல்றாரு. ಚೈತನ್ಯ ರೂಪವನ್ನು ವಿರಿಯಾಗಿ ಪ್ರಥಮ ಫಲವನ್ನು ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா 4வது வசனம் சொல்றாரு, ಆದ್ರೆ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, என்ன சொல்றார் பாருங்க, தண்ணீரை போல தழும்பினவனே, ಮೀರಿದ ಪ್ರವಾಹದಂತೆ ಇರುವವನೇ, நீ மேன்மடைய மாட்டாய். ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. தகப்பன் சொல்ற ஒரு வார்த்தை கவனிங்க. ತಂದೆ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. முதல் மகனை மேன்மைப்படுத்துகிற பேசுறவர், ಮೊದಲು ಮಗನನ್ನು ಕುರಿತು ಹೆಚ್ಚಾಗಿ இரண்டாவது ಮಾತನಾಡುವ, அதே மகனை அதே தகப்பன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ಆದರೆ ಎರಡನೇದಲ್ಲಿ ಅದೇ ಮಗನನ್ನು ಕುರಿತು ತಂದೆ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? நீ மேன்மடைய மாட்டாய். ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆமென். 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 மேன்மையில நீ மேன்மையானவன் என்று சொன்ன அதே நாவு, ಅದನ್ನೇ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವಂತ ಅದೇ ನಾಲಿಗೆ, இரண்டாவது அதே நாவுல சொல்ல நீ மேன்மடைய மாட்டாய். ಆದರೆ ಎರಡನೇದಾಗಿ ಅದೇ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ಇದು- ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. இதுதான் மனுஷ சுபாவம், ಇದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಸ್ವಭಾವವು, மனுஷனுடைய வார்த்தை. ಮನುಷ್ಯನ ಮಾತು. நன்மை இருக்கும் பொழுது ಒಳ್ಳೆದು ಇರುವಾಗ தீமையா செயல்பட மாட்டான். ಅವರು ಕೇಡಾಗಿನೂ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஆனா நன்மை இல்லைன்னா ಆದ್ರೆ ಒಳ್ಳೆದು ಇಲ್ಲ அவன் ಅಂದ್ರೆ தீமையா செயல்படுவான். ಅವನು ಕೆಡಕನ್ನು ಮಾಡುವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡುವನು. மனிதனுக்கும் கர்த்தருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೂ ದೇವರಿಗೂ ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. நல்லா கவனிச்சு பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ இந்த ನೋಡಿ. யாக்கோபு யாரு? ಈ ಯಾಕೋಬನು ಯಾರು? இந்த யாக்கோபு எப்படி கடந்து வந்தார்? ಈ ಯಾಕೋಬನವರು ಹೇಗೆ ನಡೆದು ಬಂದರು? தன் அண்ணனை ஏமாற்றினவன், ತನ್ನ ಅಣ್ಣನನ್ನು தன் ಯಾಮಾರಿಸಿದವನು, தகப்பனை ஏமாற்றினவன். ತನ್ನ ತಾಯಿಯನ್ನು இவருக்கு ಯಾಮಾರಿಸಿದವನು. இவருக்கு நிறைய பேரை சொல்லலாம். ಈತನಿಗೆ ಅನೇಕ ಹೆಸರುಗಳು வஞ்சகன் என்று சொல்லலாம், ವಂಚಕನಂತ ಹೇಳಬಹುದು, ஏமாற்றுக்காரன் என்று சொல்லலாம், ಯಾಮಾರಿಸುವವನಂತ ಹೇಳಬಹುದು, நடிக்கிறவன் என்று சொல்லலாம். ನಟಿಸುವಂತವನಂತ ಹೇಳಬಹುದು. இந்த யாக்கோபு ಈ ಯಾಕೋಬನು முதல் எப்படி இருந்தார்? ಮೊದಲು ಹೇಗಿದ್ದರು? வஞ்சகனாய் இருந்தார், ಅಲ್ಲಿ ವಂಚಕನಾಗಿದ್ದನು, ஏமாற்றுக்காரனாய் இருந்தார், ಯಾಮಾರಿಸುವವನು, நடிக்கிறவராய் இருந்தார். ನಟಿಸುವಂತವನಾಗಿದ್ದನು, இன்னொரு குழுவதை அபகரித்துக் கொண்டவனாய் இருக்கிறார். ಇನ್ನೊಬ್ಬರ ವಸ್ತುವನ್ನು ಯಾಮಾರಿಸಿ ತಗೊಂಡವನಾಗಿದ್ದನು. ஆனா அதே யாக்கோபு ಆದ್ರೆ ಅದೇ தன் ಯಾಕೋಬನು பிள்ளையை ஆசீர்வதிக்கிற விதம் என்ன? ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ರೀತಿ ಏನು? மேன்மையில விசேஷித்தவன் என்று சொல்லி ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನವನ್ನು ಅಂತ ಹೇಳಿ இரண்டாவது சொல்றாரு, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, நீ மேன்மடைய மாட்ட. ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஏன் அந்த மேன்மடைய மாட்டேன்னு சொன்னா? ಯಾಕೆ ನೀನು ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ஏன்னா ಇರುವುದಿಲ್ಲ? தகப்பனுடைய மனது நொந்து போகும்படியாய், ಯಾಕಂದರೆ ತಂದೆಯ ಒಂದು ಮನಸ್ಸು ಕುಗ್ಗಿ ಹೋಗುವಂತೆ, தகப்பனுடைய மனசு வேதனைப்படும்படியாய், ತಂದೆಯ ಮನಸ್ಸು ವೇದನೆ ಪಡುವಂತೆ, தகப்பனுடைய எல்லாவித சந்தோஷத்துல ஆமே இந்த மகன் இடராய் இருந்தபடினால் ತಂದೆಯ ಒಂದು ಎಲ್ಲಾ ರೀತಿಯಾದ ಸಂತೋಷದಲ್ಲಿ ಇವನು ಅತಿಯಾಗಿ ಇದ್ದಿದ್ದರಿಂದ அங்கே சொல்றாரு பாருங்க, ಅಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ, உன்
தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ನಿನ್ನ ತಂದೆಯ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ நீ ஏறினாய், ನೀನು ಹತ್ತೆ, நீ அதை தீட்டுப்படுத்தினாய். ನೀನು ಅದನ್ನು ತೀಟುಪಡಿಸಿದೆ. என் படுக்கையின் மேல் நீ ஏறினாய், ನನ್ನ ತಂದೆಯ ಹಾಸಿಗೆಯ ಮೇಲೆ ಹತ್ತಿದೆ. அதனால் நீ மேன்மடைய மாட்டாய். ಆದ್ರಿಂದ ನಿನ್ನ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ இன்னைக்கு ಇರುವುದಿಲ್ಲ. தகப்பன் தாய் சொல்றது என்ன? ಈ ತಂದೆ ತಾಯಿ ಹೇಳಿದಂತ நான் எப்படி உன்னை பெற்று எடுத்தேன், ನಾನು ಹೇಗೆ ನಿನ್ನ ಎತ್ತಿದೆ, உனக்காக நான் கஷ்டப்பட்டேன், ನಿನಗೋಸ್ಕರ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟೆ, உனக்காக பாடுபட்டேன், ನಿನಗೋಸ್ಕರ ಪಾಡ, உனக்காக உழைத்தேன். ನಿನಗೋಸ್ಕರ எவ்வளவு அவமானங்கள், ಎಷ್ಟು ಅವಮಾನ, எவ்வளவு துக்கங்கள், ಎಷ್ಟು ದುಃಖಗಳು, எவ்வளவு அசிங்கங்கள், ಎಷ್ಟು ಅಸಹ್ಯಗಳು, எல்லாம் உனக்காகத்தானே. ಎಲ್ಲ ನಿನಗೋಸ್ಕರತಾನೆ. இன்றைக்கு நீ என்னை எப்படி நேசிக்கிறாய், ಈಗ ನೀನು ನನ್ನನ್ನು ಹೇಗೆ ಪ್ರೀತಿ எந்த ಮಾಡುತ್ತೀಯಾ, விதத்தில் என்ன பார்க்கிறாய்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ நீ ನೋಡುತ್ತೀಯಾ, நல்லாவே வர மாட்ட. ಚೆನ್ನಾಗಿ என் கண்ணீருக்கு நீ இப்படிதான் இருப்ப. ನನ್ನ ಕಣ್ಣೀರಲ್ಲಿ ನೀನು ಹೀಗೆ ಇರುವಿ. எத்தனை தகப்பன்கள் பிள்ளைகளை சபித்து ஆசீர்வதிக்கிறார்கள். ಎಷ್ಟು ತಂದೆಯಾದವರು ಮಕ್ಕಳನ್ನು ಶಪಿಸಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த இடத்துல இருக்கிற பெற்றோர்களே, ಈ ಜಾಗದಲ್ಲಿರುವಂತ உங்க ಹೆತ್ತಿದವರೇ, பிள்ளைகளை நீங்க எப்படி ஆசீர்வதிக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೀರಾ? இப்படிப்பட்ட சாபத்தை நீங்க போடுகிறீர்களா? ಈ ರೀತಿಯಾದ ಶಾಪವನ್ನು ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತೀರಾ? இப்படிப்பட்ட சாபம் உங்கள் வாயிலிருந்து வருகிறதா? ಈ ರೀತಿಯಾದ ಶಾಪಗಳು ನಿಮ್ಮ ಬಾಯಿಂದ ಹೊರಡುತ್ತದಾ? பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற விதம் என்ன? ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಂತ ವಿಧಗಳೇನು? நீ மேன்மடைய மாட்ட, ಪ್ರಮುಖ நீ நல்லா இருக்க மாட்ட, ಚೆನ್ನಾಗಿರೋ நீ மண்ணா போயிருவ, ಮಣ್ಣು ಪಾಲಾಗಿ ಹೋಗಿ, நீ அப்படியே போயிருவ, ಹಾಗೆ ಹೋಗಿ நீ இல்லாம போயிருவ, ಇಲ್ಲದೆ ಹೋಗಿ, உன் கால் விளங்காது, உன் கை விளங்காது, ಕೈಯೂ ಸಹ ಬರೋದಿಲ್ಲ, உனக்கு பேச்சு வராது, ಮಾತು நீ ಬರೋದಿಲ್ಲ, குருடன் ஆயிருவ. ನಿನ್ನ ಕಣ್ಣಿಲ್ಲದವನಾಗಿ ಬಿಡುವಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. இப்படிலாம் மாம்சத்துக்குரிய தகப்பன் தாய் பிள்ளைகள் பேசக்கூடும். ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಂಸಿಕವಾಗಿರುವಂತ ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಈಗ ಮಾತನಾಡಬಹುದು. ஆனால் மாம்சத்தை உண்டாக்கின கர்த்தாதி கர்த்தர் அப்படி அல்ல. ಆದರೆ ಮಾಂಸವನ್ನೇ ಶರೀರವನ್ನೇ ಉಂಟು ಮಾಡಿದ ಕರ್ತಾದಿ ಕರ್ತನು ಆ ರೀತಿಯಾಗಲ್ಲ. உன்னை என்னை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುವುದಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இதே யாக்கோபை நீங்கள் கவனிக்கும் பொழுது, ಇದೇ ಯಾಕೋಬನು ನೀವು ಗಮನಿಸುವಾಗ, ஒன்றுமில்லாத அவரை ಏನು ಇಲ್ಲದಂತ ಆತನನ್ನು வலதுக்கு இடதுக்கு 2 மனைவியை கொடுத்துட்டாரு, ಅಲ್ಲಿ ಬಲಗಡೆನು ಎಡಗಡೆನು 2 ಹೆಂಡತಿಯನ್ನು ಕೊಟ್ಟರು, பிள்ளைகளை கொடுத்துட்டாரு, ಮಕ್ಕಳನ್ನು ಸಹ ಕೊಟ್ಟರು, ஆடு மாடுகள் என பல உரிமைகளை தந்துட்டாரு. ಹಲವಾರು ಮೃಗಜೀವಿಗಳು ಹಲವಾರು ಆಸ್ತಿಯನ್ನು ಸಹ ಕೊಟ್ಟರು. அதன் மத்தியில ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ யாக்கோபை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ಯಾಕೋಬನನ್ನು ದೇವರು ಹೇಗೆ ಆಶೀರ್ವದಿಸರೆ ಗೊತ್ತಾ? நீங்க ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் கவனிக்கும் பொழுது, ನೀವು ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ 28வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, 28ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿರಿ, அங்கே சொல்லப்படுற ஒரு வார்த்தை பாருங்க. ಅಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்ல பாருங்க, 32ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது அவர், இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் நீ போராடி மேற்கொண்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. இனி உன் பெயர் யாக்கோபு எனப்படாமல் ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬ್ ಅಂತ ಎನಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, இஸ்ரவேல் என்று பெயர் எடுப்படும். ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಹೆಸರುಂಟಾಗುವುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்ற பாருங்க, கவனிச்சு பாருங்க. ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಗಮನಿಸಿ உன் ನೋಡಿ. பேர் இனி யாக்கோபு எனப்படாமல், ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬ್ ಅಂತ ಎನಿಸಿಕೊಳ್ಳದೆ அவர் சொல்றார் பாருங்க, இஸ்ரவேல் எனப்படும். ಇನ್ನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಹೆಸರುಂಟಾಗುವುದು. தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். ಇನ್ನು ಮನುಷ್ಯರೊಂದಿಗೂ ದೇವರ ಸಂಗಡಲ್ಲೂ ಹೋರಾಡಿ ಗೆದ್ದವನಾಗಿದ್ದರಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆதியாகமம் 35:10 நீங்க பாத்தீங்கன்னா, ಆದಿಕಾಂಡವು 35:10 ನೋಡುವುದಾದರೆ, அப்பொழுது உன் பேர் யாக்கோபு, ಆಗ ನಿನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬನಲ್ಲ, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் ಮೇಲೆ ನೀನು ಯಾಕೋಬನ್ ಎನಿಸಿಕೊಳ್ಳದೆ இஸ்ரவேல் என்று பெயர் பெறும், ಇಸ್ರಾಯೇಲ್ ಎನಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು, பேர் வழங்கும் என்று சொல்லி ಹೆಸರು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಹೇಳಿ அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ಆತನಿಗೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದು ಹೆಸರಿಟ್ಟನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாள் வரை அந்த பேர் அழியாமல் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ತನಕ ಹೆಸರು ಅಳಿದು ಹೋಗದೇ ಇದೆ. ஆண்டவர் நினைச்சிருந்தா, ದೇವರು ನೆನೆಸಿದ್ದರೆ இவன் ஏமாத்துக்காரன், இவன் வஞ்சகக்காரன், ಇವನು ವಂಚಕ இவன் நாடகக்காரன், ಇವನು ನಟಿಸುವಂತ, இவன் நடிக்கிறவன், ಇವನು ನಾಟಕ இவன் ಮಾಡುತ್ತಾನೆ, ஏமாற்றவன், ಇವನು ಯಾಮಾರಿಸುವ, இவன் ஆசீர்வதி கூடாது விட்டிருக்கலாம். ಇವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಬಾರದಂತ ಬಿಟ್ಟಿರಬಹುದು. ஆனால் அப்படி அல்ல, ಆದರೆ ಹಾಗಲ್ಲ, தன்னை தாழ்மைப்படுத்தினார். ತನ್ನನ್ನು ತಾಳ್ಮೆಪಡಿಸಿದನು. ஆண்டவருடைய கால்களை இறுக பிடித்துக் கொண்டார். ದೇವರ ಕಾಲುಗಳನ್ನು ಹಾಗೆ ಗಟ್ಟಿ ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய ದೇವರೇ, ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರೆ நான் உம்மை விடமாட்டேன்.
ಆಂಡವರೇ. ನಿನ್ನನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ அவ ದೇವರೇ. கால்களை பிடித்தபோது ಅವನ ಕಾಲುಗಳನ್ನು ಹಿಡಿದಾಗ யாக்கோபுக்குள்ள பல உணர்வுகள் வந்திருக்கலாம். ಯಾಕೋಬನಿಗೆ ಹಲವಾರು ಸ್ಪಷ್ಟಗಳು ಉಂಟಾಗಿ அவர் செய்த தவறுகள் வந்திருக்கலாம். ಅವನು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳು ಬಂದಿರಬಹುದು. அவர் செய்த தவறுகள் கண்ணுக்கு முன்னே வந்திருக்கலாம். ಅವರು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳು ಅವರ ಕಣ್ಣಿಗೆ ಮುಂದಾಗಿ ஆண்டவருடைய காலை பிடிக்கும் பொழுது ದೇವರ ಕಾಲನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವಾಗ அவர் முன்பு என்னென்ன தவறு செய்தார் ಆತನು ಮೊದಲು ಏನೆಲ್ಲಾ ತಪ್ಪು ಮಾಡಿದನು அதை உணர்ந்தவர் சொல்லியிருக்கலாம். ಅದನ್ನು ತಿಳಿದು ಹೇಳಿರಬಹುದು. நான் என் அண்ணனை ஏமாற்றிட்டேன், ನಾನು ನನ್ನ ಅಣ್ಣನನ್ನು ಯಾಮಾರಿಸಿಬಿಟ್ಟೆ, நான் வஞ்சகக்காரனாய் இருந்தேன், ನಾನು ವಂಚಕ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದೆ, நான் நாடகம் போட்டேன், ನಾನು ನಾಟಕವನ್ನು நான் ஏமாற்றி விட்டேன், ಯಾಮಾರಿಸಿಬಿಟ್ಟೆ, நான் ஒரு பாவி, ನಾನೊಂದು ಪಾಪಿ, என்னை மன்னிக்கணும் ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಬೇಕು உமது ದೇವರೇ. பாதத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், ನಿಮ್ಮ ಪಾದವನ್ನು ನಾನು ಹಿಡಿದಿದ್ದೇನೆ, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதிಸಿ, நான் உம்மை விட மாட்டேன். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡೋದಿಲ್ಲ. அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல ಅವನ ಆತ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ஒரு உள்ளான நோக்கம் அவருக்குள்ள வந்தது. ಅವನ ಒಂದು ಆಳದ ಒಂದು ನೋಕವು ಅವನಲ್ಲಿ அந்த ಉಂಟಾಯಿತು. நோக்கத்தை கர்த்தர் பார்த்தார். ಆ ನೋಕವನ್ನು ದೇವರು ನೋಡಿದರು. அவருடைய முன்னிலைமையை பார்க்கிறார். ಅವನ ಮೊದಲ ಸ್ಥಿತಿಗಿಂತಲೂ அவர் நடந்த நடைகளை பார்க்கிறார். ಅವನು ನಡೆದಂತ ಎಲ್ಲಾ அவருடைய செயல்களை பார்க்கிறார். ಅವನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ இன்னொரு பக்கம் பார்த்தால் ಇನ್ನೊಂದು ಕಡೆ ನೋಡಿದರೆ அவர் செய்யும் தவறுக்கு எல்லாம் காரணம் அவருடைய தாய் தான். ಅವರು ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳ ಕಾರಣವು ಅವರ ತಾಯಿನೇ. அவருடைய தாயுடைய வழிமுறையை பார்க்கிறார். ಅವರ ತಾಯಿಯ ಒಂದು ದಾರಿಯನ್ನು கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்க நினைத்தார். ದೇವರು ಯಾಕೋಬನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ನೆನೆಸಿದರು. யாக்கோபு பேரு நன்றாகவே ஆண்டவருக்கு தெரியும். ಯಾಕೋಬನ ಹೆಸರು ದೇವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ திரும்ப ಗೊತ್ತು. கேட்கிற உன் பேர் என்ன? ಮತ್ತೆ ತಿರುಗಿ நீ சொல்றான் என் பேர் யாக்கோபு. ನನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬನು. இனி உன் பேர் யாக்கோபு கிடையாது. ಇನ್ನು ಮುಂದೆ ನಿನ್ನ ಹೆಸರು ಯಾಕೋಬನು. அந்த யாக்கோபின் இருந்த எல்லா கிரியைகளும் நான் அழிச்சு விட்டேன். ಆ ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಹೆಸರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಾನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟೆನು. யாக்கோபுக்குள்ள அடங்கியிருந்த அத்தனை தீய பழக்க வழக்கங்களை நான் முறியடிக்கும்படியாய் ಯಾಕೋಬನಲ್ಲಿ ಹೆಸರಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಎಲ್ಲಾ ರೀತಿಯ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನು ಅಳಿಸುವಂತೆ இன்றைக்கு உனக்கு யாக்கோபு என்ற பேருக்கு மறுபெயராய் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறேன். ಇವತ್ತು ನಿನಗೆ ಯಾಕೋಬನಿಗೆ ಮತ್ತೊಂದು ಹೆಸರು ಇಸ್ರಾಯೇಲ್ ಅಂತ இனி ಹೆಸರಿಡುತ್ತೇನೆ. நீ பயப்படுகிறவன் அல்ல, ಇನ್ನು ಮುಂದೆ ನೀನು ಭಯಪಡುವವನಲ್ಲ, நீ தரித்திரன் அல்ல, ದರಿದ್ರನು ಅಲ್ಲ, நீ வேண்டாதவன் அல்ல, ನೀನು ಬೇಡದವನಲ್ಲ, நீ தள்ளப்பட்டவன் அல்ல, ನೀನು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವನಲ್ಲ, நீ உயர்ந்தவன். ನೀನು ಪ್ರಮುಖ என் நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ನನ್ನ ಹೆಸರು ನಿನ್ನಲ್ಲಿ ಧರಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னுடைய மேன்மையில நீ நடப்பாய். ನೀನು ನನ್ನ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ நீ ನಡೆಯುವೆ. மேன்மை உள்ளவனாய் இருப்பாய். ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರುವ ராஜகுமாரனே, ರಾಜಕುಮಾರನೇ, ராஜகுமாரியே ರಾಜಕುಮಾರನೇ என்று அழைக்கிற ஒரு சத்தம் ಎಂಬ ಕರೆಯುವಂತ ಒಂದು ಶಬ್ದವು அந்த யாக்கோபு மேல கடந்து வந்தது. ಆ ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತು. இன்றைக்கு உங்க மேல என் மேல வருகிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ನಮ್ಮ ಮೇಲೆ செய்த ಬರುತ್ತದೆ. தவறுகளை எப்ப உணர்கிறீர்களோ, ಮಾಡಿದಂತ ತಪ್ಪುಗಳನ್ನು ಯಾವಾಗ எப்போ கர்த்தருடைய பாதத்தில் அமருகிறீர்களோ, ಯಾವಾಗ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, தேவனை நோக்கி நீங்க மண்டாட்டு செய்கிறீர்களோ, ದೇವರನ್ನು ನೋಡಿ ನೀವು ವಿಜ್ಞಾಪನೆ அவருடைய ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, பாதத்தை கட்டியா பிடிக்கிறீர்களோ, ಆತನ ಪಾದವನ್ನು ನೀವು ಗಟ್ಟಿಯಾಗಿ அப்பொழுது ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, உங்க ஆசீர்வாதம் உங்கள் தலைமையில் கடந்து வரும். ಆವಾಗಲೇ ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವು ನಿಮ್ಮ ತಲೆಗಳ ಮೇಲೆ ಇಳಿದು அங்கே ಬರುವುದು. சொன்னது போல என்னை மகா மேன்மை உள்ள சந்ததி என்ற ஆமென் கனத்தை கொடுத்து விட்டீர் என்று சொல்லி ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ ಬಹು ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿರುವಂತ ಸಂತಾನದ ಒಂದು ಮನುಷ್ಯನಂತ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರ நீங்கள் நானும் சொல்லக்கூடும். ನೀವು ನಾವು ಹೇಳಲಿಕ್ಕಾಗುತ್ತದೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, சொல்லுங்க ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. மனித வழிமுறையில் இருக்கிற மேன்மையை விட ಮನುಷ್ಯನ ದಾರಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನಕ್ಕಿಂತಲೂ கத்தெடுத்து வருகிற மேன்மையோ அது கனமான மேன்மையாயிருக்கும். ದೇವರ ಸಮ್ಮುಖದಿಂದ ಬರುವಂತ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನವು ಅದು ಘನವಾದದ್ದು. இன்றைக்கு அந்த மேன்மை உங்களை தேடி வந்திருக்கிறது. ಇವತ್ತು ಆ ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನವು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿ நீங்க ಬಂದಿದೆ. தள்ளப்பட்டு கிடக்கிறீர்களா? ನೀವು ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಾ? வேதனையோடு இருக்கிறீர்களா? ವೇದನೆಯೊಂದಿಗಿದ್ದೀರಾ? என்னை யாரும் எதுவும் கேட்கவில்லையே, ನನ್ನನ್ನು ಯಾರು ಏನು ಕೇಳಿಲ್ಲ, சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, ಊಟಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲವೇ, பணத்துக்கு வழி இல்லையே, ಅನ್ನಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲವೇ, என்னை யார் வந்து சமாதானம் பண்ணுவார்கள், ನನ್ನನ್ನು ಯಾರು ಬಂದು ಸಮಾಧಾನ எனக்கு யார் வழிகாட்டுவார்கள் ನನಗೆ ಯಾರು ದಾರಿ என்ற ತೋರಿಸುವರು? ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ உங்க ಇದ್ದೀರಾ? ஏக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ನಿಮ್ಮ ಏಕವನ್ನು ದೇವರು அவர் உங்களை ಮಾರ್ಪಡಿಸುವರು. மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇಡುವುದಕ್ಕೆ அந்த ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. மேன்மை சாதாரணமாய் இருக்காது. ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನವು ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿರೋದಿಲ್ಲ. உபாகமம் 28 முதல் வசனம் சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 28 ಮೊದಲನೇ என் கட்டளைக்கு ವಾಕ್ಯದಲ್ಲಿ, நீங்க செவி கொடுப்பீங்கன்னா, ನನ್ನ ಆಜ್ಞೆಗಳಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡುವುದಾದರೆ, என் வார்த்தையின்படி உண்மையா நடப்பீர்கள்னா, ನನ್ನ ಮಾತಿನ ಪ್ರಕಾರ ನೀವು ನಿಜವಾಗಿ ನಡೆಯುವುದಾದರೆ, அசல் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் ನೀವು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಸಕಲ ಜನಾಂಗಕ್ಕಿಂತಲೂ நீங்க மேன்மையா இருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಿ. நீங்க மேன்மையா இருக்கணும்னா ನೀವು ಪ್ರಮುಖ ಸ್ಥಾನದಲ್ಲಿ இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். ಮಾತಿಗೆ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಕು.
அவருடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும். ಆತನ ಆಜ್ಞೆಯ ಪ್ರಕಾರ உண்மை உத்தமமான மனுஷன் என்று பெயர் எடுக்க வேண்டும். ನಿಜವೂ ನಂಬಿಕಸ್ಥನಂತ ನೀವು ಹೆಸರು ಪಡೆಯಬೇಕು. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು நீ ಘನಪಡಿಸುವರು. எந்த இடத்துல வெட்கப்பட மாட்டாய். ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ನೀ ನಾಚಿಕೆ வெட்கமில்லாத சந்ததி என்று பெயர் பெறும்படி ನೀವು ನಾಚಿಕೆಯಿಲ್ಲದ ಸಂತತಿ ಅಂತ ಹೆಸರು ಪಡೆಯುವಂತೆ உன்மேல் அவருடைய மேன்மைக்குரிய ஆசீர்வாதம் வந்து அப்படியே இறங்கும். ಮೇಲೆ ಆತನ ಪ್ರಮುಖದ ಆಶೀರ್ವಾದವು ಹಾಗೆ ಬಂದು ಇಳಿಯುವುದು. ஜோசுவாவிலே பார்க்கும் பொழுது ಯೆಹೋಶುವದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ 3:7 நீங்க படித்தீங்கன்னா 3:7 ನೀವು ಓದುವುದಾದರೆ எல்லா கண்களுக்கு முன்பாக ಎಲ್ಲಾ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಮುಂದಾಗಿ உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஜோசுவா பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ಘನಪಡಿಸುವೆನಂತ ಯೆಹೋಶುವನ ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. ஜோசுவா 4:14 நீங்க பார்க்கும்போது ಯೆಹೋಶುವನ 4:14ರಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ, எல்லா கண்களுக்கு முன்பாக ಎಲ್ಲಾ ದೃಷ್ಟಿಯ ಮುಂದಾಗಿ ஜோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ಅಲ್ಲಿ ಯೆಹೋಶುವನನ್ನು ದೇವರು ಘನಪಡಿಸಿದರು. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಚರರೇ, கர்த்தருடைய சொல் ஆகும், அது அப்படியே நடக்கும். ದೇವರು ಹೇಳಿದ್ರೆ ನಡೀತಿದ್ರೆ ಆತನ ಆಜ್ಞೆ ಮಾಡಿದ್ರು ಹಾಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. அவர் சொல்லிட்டு அவர் மனம் திரும்ப போகிறவர் அல்ல. ಆತನ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಮನ ತಿರುಗಿಬಿಟ್ಟು ಹೇಳುವಂತ ದೇವರಲ್ಲ. கர்த்தர் சொல்றாரு. ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ. 1 நாளாகமம் 19ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 19ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ முழுமையா நீங்க வாசித்தீங்கன்னா ನೀವು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ அநேக ನೋಡಿದರೆ காரியங்கள் அங்க சொல்லி இருக்கிறார். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ಒಂದು ಪೂರ್ವಕಾಲ ವೃತ್ತಾಂತ 29ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ 12ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் பொழுது 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಓದುವುದಾದರೆ ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. ಪ್ರಭಾವ ಐಶ್ವರ್ಯವು ಘನವು ನಿನ್ನಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ದೇವರೇ ನೀವು ಸರ್ವಾಧಿಕಾರಿಯು. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಹಸ್ತಿಗೆ ಶಕ್ತಿಯು ಉಂಟು. அங்க சொல்றார் பாருங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் ಯಾರನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೂ பலப்படுத்தவும் ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೂ உம்முடைய கரத்தினால் ಅದು ஆகும். ನಿಮ್ಮ ಕರದಿಂದಲೇ ஒரு ಆಗುವುದು. ஆமென் சொல்லுங்க. ಆಮೆನ್. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீங்க ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்கலாம், ನೀವು ಐಶ್ವರ್ಯ ಇಲ್ಲದೆ ಇರಬಹುದು, தரித்திரை போல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ದರಿದ್ರ ಹಾಗೆ ನೀವು ಬಾಳುತ್ತಿರಬಹುದು, புலம்பிக் கொண்டு கலங்கிக் கொண்டு இருக்கலாம். ನೀವು ಗೋಳಾಡುತ್ತಾ ಕಣ್ಣೀರು ಸುರಿಸುತ್ತಾ நீங்க ಇರಬಹುದು. எப்ப கர்த்தருடைய பாதத்தை பிடிக்கிறீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ದೇವರ ಪಾದವನ್ನು நீங்க ಹಿಡಿಯುತ್ತೀರೋ, எப்ப ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்றீங்களோ, ನೀವು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ, உங்களை தாழ்த்தி உங்க வாழ்க்கையில நடந்தவைகளை அறிக்கிட்டு அவரை நோக்கி பார்க்கிறீர்களோ, ನೀವು ಯಾವಾಗ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳಿ ಆತನ ನೋಡಿ ಕೂಗುತ್ತೀರೋ, அப்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் படும். ಆಗ ದೇವರ ದೃಷ್ಟಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಬೀಳುವುದು. எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿನ್ನ ಘನಪಡಿಸಿ ನಿನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವರು. உன் தரித்திரம் மாறும்படியாக, ನಿನ್ನ ದರಿದ್ರವು உன் ಮಾರ್ಪಡುವಂತೆ, சஞ்சலம் நீங்கும்படியாக, ನಿನ್ನ ಸಂಕಲ್ಪವು உன் ನೀಗುವಂತೆ, வெட்கம் உன்னை விட்டு போகும்படியாக, ನಿನ್ನ ಆಶಾಭಂಗವು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಂತೆ, உன் கண்ணீரை துடைக்கும்படியாக, ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸು. ராஜகுமாரனே, ನಿನ್ನ ನೋಡಿ ರಾಜಕುಮಾರ, ராஜகுமாரத்தியே ರಾಜಕುಮಾರತಿಯೇ என்று கனமான ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுப்பார். ಎಂಬಂತೆ ಘನವಾದ ಮಾತನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುವರು. அதுதான் இங்க இந்த வார்த்தை சொல்லுகிறது. ಆದ್ದರಿಂದಲೇ ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது. ಐಶ್ವರ್ಯವು ಘನವು ಅದು ನಿಮ್ಮಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. தேவரே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನೂ ನೀವು ಆಳುವಂತವರು. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ನಿಮ್ಮ ಕರದಲ್ಲಿ ಬಲವು ಶಕ್ತಿಯು ಉಂಟು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லுங்க, எவரையும் மேன்மைப்படுத்தவும் ನೀವು ಯಾರನ್ನು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೂ பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த ಯಾರನ್ನು நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்டவளா இருந்தாலும் பரவாயில்ல, படிப்பறிவு இல்லனாலும் பரவாயில்ல, ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಇಲ್ಲದವನಾಗಿ நீ படித்திருந்தாலும் பரவாயில்ல, ಇಲ್ಲ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ நீ கீழே இருக்கிறாலும் பரவாயில்ல, ಕೆಳಗಿದ್ದವನಾಗಿ நீ மேல இருக்கிறாலும் பரவாயில்ல, நீ ஆணா இருந்தாலும் சரி, நீ பெண்ணாக இருந்தாலும் சரி, ಹೆಣ್ಣು ಗಂಡ ಯಾರಾಗಿದ್ರು எவரையும் மேன்மைப்படுத்த, ಆತನು ಯಾರನ್ನು எவரையும் பலப்படுத்த ಯಾರನ್ನು எங்க அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால மட்டும்தான் ஆகவே ஆகும். ನನ್ನ ತಂದೆಯಾದ ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೇ ಅದು ಹಾಗೆ ಆಗುತ್ತದೆ. நீ கீழே கிடந்தா அப்படி விட்டுறவர் அல்ல. ನೀನು ಕೆಳಗೆ ಬಿದ್ದಿದ್ರೆ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವರು உன் தகப்பன் தாய் உன்னை கைவிட்டா அவர் கைவிடுறவர் அல்ல. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಕೈ ಬಿಟ್ಟರು ಆತನು ಕೈ ಬಿಡುವಂತವರು ಅಲ್ಲ. உன் தகப்பன் தாய் உன் கூட பிறந்தவனை பார்த்து பார்க்காம போறது போல அவர் இருப்பதில்லை. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ಒಡ ಹುಟ್ಟಿದವರು ನೋಡಿದವರಾಗಿ ಹೋಗಿದ್ರು ಆತನು ನಿಮ್ಮನ್ನ ಹಾಗೆ ನೋಡುವಂತವರು ಅಲ್ಲ. ஏன்னா உனக்காக வந்தவர், ಯಾಕಂದ್ರೆ ನಿನಗೋಸ್ಕರ ಬಂದವರು, அவர் உனக்காகவே வந்தவர். ಆತನು ನಿನಗೋಸ್ಕರನೇ ಬಂದರು.
உன் கண்ணீரை துடைக்க வந்தவர், ನಿನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವುದಕ್ಕಾಗಿ உன் துயரத்தை ಬಂದವರು. நீக்க வந்தவர், ನಿನ್ನ ಸಂಕಲ್ಪವನ್ನು உன்னை ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆளுகை ಬಂದವರು. செய்யும்படி வந்தவர், ನಿನ್ನ ಆಳ್ವಿಕೆ உன்னை ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ தூக்கி ಬಂದವರು. நிறுத்தும்படி வந்தவர். ನಿನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದವರು. ஒரு நாள் உன்னை விட்டு விலக மாட்டார். ಆತನು ಒಂದು ದಿನ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲುವುದಿಲ್ಲ. அதனால ஜோசப் அது சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ நீ ಯೋಸೇಫನು உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ಜೀವಮಾನದಿಲ್ಲ. ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ನಿನ್ನನ್ನು ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವುದಿಲ್ಲ. நான் மோசோடு இருந்தது போல ಮೋಶೆ ಸಂಗಡ உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಕೈ ಬಿಡುವುದೂ ಇಲ್ಲ. உன்னை கைவிடுவதும் இல்லை. ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದೂ எத்தனை ಇಲ್ಲ. பேர் சொல்லக்கூடும், ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? அப்பா அம்மா கைவிட்டுருவாங்கங்க. ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಕೈ ಬಿಟ್ಟು கட்டின ಬಿಡುವರು. கணவனோ கட்டிக்கிட்ட மனைவியோ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತ ಗಂಡನೋ ಹೆಂಡತಿಯೋ நம்ம கைவிட்டுருவாங்க. ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡುವರು. பெத்த பிள்ளைங்க கைவிட்டுருவாங்க. ಹೆತ್ತಿದ ಮಕ್ಕಳು ಸಹ ಕೈ ಬಿಟ್ಟು ஆனா ಬಿಡುವರು. உன்னை என்ன ஏசப்பா கைவிட ಆದರೆ மாட்டார். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಏಸಪ್ಪ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, ತಂದೆಯು ಅವರೇ, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். சொல்லுங்க, தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலோ இயேசு கைவிட மாட்டார். பக்கத்தை பார்த்து சொல்ல முடியுமா உங்களால? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? நீ என்ன கைவிட்டுருவ, ನೀ ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಡುವಿ. ஆனா இயேசு என்னை கைவிட ಆದ್ರೆ மாட்டார். ಯೇಸು ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, பூஜா உங்க ஆத்துக்கார பார்த்து சொல்லுங்க, நீ என்ன கைவிட்டுருவ தம்பி, புது தம்பதியே சொல், நீ என்ன கைவிட்டுருவ, ஆனா என் இயேசு என்னை கைவிட மாட்டார். ಆದ್ರೆ ನನ್ನ ಯೇಸು ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. என்ன பார்த்து சொல்ல, உன் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல, ನೀ ನೋಡಿ ನಿನ್ನ ಮುಖ ನೋಡಕ್ಕೆ ನನಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. உன் கூட பேச எனக்கு பிடிக்கல, ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ. உன்னை பார்க்க எனக்கு பிடிக்கல, ನಿನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೇನೆ ನನಗೆ ಇಷ್ಟ ஆனா ಇಲ್ಲ. எங்க அப்பா என் முகத்தை பார்க்க ஆசையா ಆದ್ರೆ இருக்கிறார், ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಮುಖವನ್ನು என் கூட பேச ஆசையா இருக்கிறாரு, ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಆಸಕ್ತಿ என்னோட உறவாட ஆசையா இருக்கிறாரு. ನನ್ನೊಂದಿಗೆ பக்கத்துல பேச சொல்லுங்க, என் கூட பேச, என் கூட பழக, என் கூட நடக்க, என் கூட உறவாட எங்க அப்பா இயேசுனோடு இருக்கிறார். ಜೊತೆ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ನನ್ನೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸುವುದಕ್ಕೆ ನನ್ನ ಯೇಸಪ್ಪ ನನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. முத நாங்க திருமண ஆன காலத்துல, நானும் என் மனைவி திருமண ஆன காலத்துல ನಾನು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯವರು ಮದುವೆಯಾದ ಕಾಲದಲ್ಲಿ நாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்குவோம். ನಾವಿಬ್ಬರು ಅವಾಗವಾಗ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುವೆವು. எங்க நான் செத்துட்டா நீங்களும் செத்துடுங்க அவங்க சொல்லுவாங்க, ಅವರು ಹೇಳುವರು ನಾನು ಸತ್ತೋದ್ರೆ ನೀವು ಸತ್ತೋಗ್ಬಿಡಬೇಕು. நானும் சொல்ல ஆமா ஆமா நான் செத்துட்டா நீயும் செத்துடணும். ಹೌದೌದು, ನಾನು ಸತ್ತೋದ್ರೆ ನೀನು ಸತ್ತೋಗ್ಬಿಡಬೇಕು. எங்க பாரு எப்ப பாரு இந்த வார்த்தை பேசுவான். ಯಾವಾಗಲೂ ಈ ಮಾತನ್ನೇ ಮಾತನಾಡುವೆವು. ஒரு நாள் பார்த்தா ಒಂದು ದಿನ ನೋಡಿದರೆ ஊருக்காரன் ஒருவன் போட்டு சரியா அடி அடின்னு அடிச்சு மூக்குல வாயிலாம் ரத்தம் வர அடிச்சிட்டான். ಊರಲ್ಲಿರುವವರು ಸರಿಯಾಗಿ ಮೂಗು ಬಾಯಲ್ಲಿ ರಕ್ತ ಬರೋ ತರ ಹೊಡೆದು ಬಿಟ್ಟರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களால பேச முடியல, நடக்க முடியல, ஒரு மாதிரி வர்றாங்க. இப்ப ಅವರಿಂದ ಮಾತನಾಡಕ್ ಆಗುತ್ತಿಲ್ಲ, ನಡೆಯಕ್ ಆಗುತ್ತಿಲ್ಲ, ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப எனக்குள்ள கேள்வி என்ன இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. ನನ್ನೊಳಗೆ ಪ್ರಶ್ನೆ ಏನಿರುವುದಂತ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. திடீர்னு இவங்க செத்து போயிட்டா நானும் செத்துருவேனா? ತಕ್ಷಣ ಅವರು ಸತ್ತೋದ್ರೆ ನಾನು ಸತ್ತೋಗುವೆನಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹாஸ்பிடல் கொண்டு போறேன், ಅಯ್ಯೋ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಗೆ ಕರ್ಕೊಂಡು இதே நினைவுதான் எனக்கு வந்துகிட்டு இருக்கு. ಇದೇ ಯೋಚನೆನೇ ನನಗೆ ಬರುತ್ತಿದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே அவங்க கேக்குறேன், நான் செத்துட்டா நீங்க செத்துருவீங்களா? ಅವ್ರು ಕೇಳುತ್ತೆ, ನಾನು ಸತ್ತೋದ್ರೆ ನೀವು ಸತ್ತೋಗುವಿರಾ? மனசுக்குள்ள ஒன்னும் வெளியில ஆமா ஆமா செத்துருவேன். ಮನಸ್ಸಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬಾಯಲ್ಲಿ ಹೌದೌದು ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மனசுல ஒரு எண்ணம் வச்சிட்டு வெளிய ஆமா ஆமா செத்துருவேன் சொல்லிக்கிட்டு இருக்கறேன். ಯೋಚನೆ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೌದೌದು ಹೊರಗಡೆ ಸತ್ತೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. அன்னைக்கு நைட் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது ಅವತ್ತು ರಾತ್ರಿ ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಾಗ அவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ಅವರು ನನ್ನೊಂದಿಗೆ
ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. உனக்காக தான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். ನಿನಗೋಸ್ಕರನೇ ನಾನು ಈ ಭೂಮಿಗೆ ಬಂದೆ. உனக்காக தான் நான் பாடுபட்டேன். ನಿನಗೋಸ್ಕರನೇ ನಾನು ಪಾಡು. உனக்காக தான் நான் மரிச்சேன். ನಿನಗೋಸ್ಕರನೇ ನಾನು ಸತ್ತೆ. உனக்காக தான் உயிரோடு எழும்பி இருக்கிறேன். ನಿನಗೋಸ್ಕರನೇ ನಾನು ಪುನರುತ್ಥಾನ. நீ யாருக்காக மரிக்க போகிறாய்? ಯಾರಿಗೋಸ್ಕರ ಸಾಯುತ್ತೀಯ? நீ யாருக்காக மரிக்க போகிறாய்? ಯಾರಿಗೋಸ್ಕರ ಸಾಯುತ್ತೀಯ? திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருகிறது. ತಿರುಗಿ ತಿರುಗಿ ಮಾತು ಬರುತ್ತಾನೆ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ನನಗೆ ಏನು ಹೇಳದಂತನೇ எழுந்து முழங்கால் படி போட்டுக்கொண்டேன். ನಾನು எತ್ತು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿಕೊಂಡೆ. மனைவி ஒரு அணத்துல அப்படியே ஒரு மாதிரி அந்த அடி வாங்கின அந்த வலியில அவங்க அப்படியே அணத்துறாங்க, முருகுறாங்க. ಅವರು ತಗೊಂಡಿರುವಂತ ಏಟಲ್ಲಿ ಅವರು ಹಾಗೆ ನೋವಲ್ಲಿ ಅವರು ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படியே கத்தரை பார்க்கிறேன். இப்போ ನಾನು ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. இந்த பக்கம் என் மனைவி படுத்திருக்கிறாங்க, ಈ ಕಡೆ ನಮ್ಮ ಹೆಂಡತಿ ಅವರು ಮಲಗಿ இந்த பக்கம் எனக்கு முன்பாக கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். ಈ ಕಡೆ ನನಗೆ ಮುಂದಾಗಿ இப்ப மனைவியா கர்த்தரா ಈಗ ಹೆಂಡತಿನ ದೇವರು ரெண்டும் அங்க வந்து நிக்கிறது. ಅಲ್ಲಿ ಎರಡು ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತುಕೊಂಡಿದೆ. ஆண்டவர் என்ற கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ದೇವರು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವುದಕ್ಕೆ அப்படியே ஆண்டவர் பார்த்து சொல்ற, ಹಾಗೆ ದೇವರನ್ನು ನೋಡಿ ஆண்டவரே நான் என்ன செய்வது? ದೇವರೇ ನಾನು ಏನು ಮಾಡೋದು? நான் என்ன பண்ணுது ஆண்டவரே? ಮಾಡಬೇಕು ஆண்டவரே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும்? ಇದಕ್ಕೆ ನಾನು ಏನು ಉತ್ತರ ಹೇಳಲಿ? ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya நான் என்ன பதில் சொல்லட்டும் ஆண்டவரே? ಏನು ಉತ್ತರ ಹೇಳಲಿ? நீ என்ன சொல்லுகிறாய் என்று என் ஆண்டவர் கேட்கிறார். ನನ್ನ ನೋಡಿ ದೇವರು ನೀನು ಏನು ಹೇಳುತ್ತೀಯ ಅಂತ ಕೇಳಿದ್ರು. ஆண்டவரே இவள் என்னை நம்பி வந்தவள், ದೇವರೇ ಇವರು ನನ್ನನ್ನು ನಂಬಿ என் ಬಂದವರು, சரீரத்துக்கு ஏற்றவள். ನನ್ನ ಶರೀರಕ್ಕೆ ತಕ್ಕವರು. நாங்க ஒருவருக்கொருவர் ஒரே சரீரமா மாறி இருக்கிறோம். ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವಾಗಿ அவள் ಮಾರ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. இல்லை என்றால் நான் எப்படி இருப்பது? ಅವರು ಇಲ್ಲಂದ್ರೆ ನಾನು ಹೇಗಿರೋದು? ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது ದೇವರೇ ಅಂತ ಕೇಳಿದಾಗ அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், அப்ப நான் இல்லையா உனக்கு? ಆಗ ನಾನಿಲ್ಲವ ನಿನಗೆ? ஆமென் ಆಮೆನ್ சொல்லுங்க. ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya 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 ஆமென். அவரை பின்பற்றின சீஷர்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். ಅವರನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದಂತ ಶಿಷ್ಯರನ್ನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸಿದರು. அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட மரணங்குள்ளே ஆனார்கள்? ಅವರೆಲ್ಲ ಯಾವ ರೀತಿಯಾದ ಮರಣಕ್ಕೆ ಒಳಗಾದರು? என்னை பின்பற்றுகிறவன் தன் தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது அவன் விட்டு விட்டு வந்தால் மாத்திரமே ராஜ்யத்தின் மகிமை காண முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ಒಬ್ಬನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುವಾಗ ತಂದೆಯಾಗಲಿ ತಾಯಿಯಾಗಲಿ ಒಡ ಹುಟ್ಟಿದವರೆಲ್ಲ ಆಸ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಂದರೆ ನನ್ನ ಪರಲೋಕ ರಾಜ್ಯವನ್ನು ಸ್ವತಂತ್ರ ಮಾಡಕ್ಕಾಗುವುದು. கர்த்தர் என்னோடு பல விதங்களில் பேச ஆரம்பித்தார். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಹಲವಾರು ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. அன்றைக்கு மறுநாளை என் மனைவி பார்த்து சொன்னேன், ಅವತ್ತು ಮಾರನೇ ದಿನನೇ ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯನ್ನು ನೋಡಿ ನಾನು ಹೇಳಿದೆ, நீ சத்தா நான் சாக மாட்டேன். ನೀನು ಸತ್ತರೆ ನಾನು ಸಾಯೋದಿಲ್ಲ. ஹalleluya 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 ஆமென். ஆமென். அவங்களுக்கு ரொம்ப வேதனையாச்சு. ಅವರಿಗೆ ತುಂಬಾ ವೇದನೆ ಆಯ್ತು. உன்னை நம்பி வந்ததுக்கு இதெல்லாமா ನೀನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದಕ್ಕೆ ಇದನ್ನೆಲ್ಲ இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ಈಗೆಲ್ಲ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ நான் ಆರಂಭಿಸಿದರು. ஆண்டவர்ட்ட கொஞ்ச நாள் கேட்க ஆரம்பிச்சேன், ನಾನು ಆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ದಿನ ನಾನು ಕೇಳುವುದಕ್ಕೆ என்னோடு ಆರಂಭಿಸಿದೆ. பேசின ஆண்டவர் ನನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದಂತ ದೇವರು என் மனைவியோடு பேசுங்க. ನಮ್ಮ ಹೆಂಡತಿಯೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿರಿ. ஒரு நாள் அவங்க வாயிலிருந்து வருது, ಒಂದು ದಿನ ಅವರ ಬಾಯಿಂದ ಬರುತ್ತದೆ, இந்த உலகம் என்ன கைவிட்டுறோம். ಈ ಲೋಕವನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟು எங்க நீங்கள் என்ன கைவிட்டுருவீங்க, ನೀವು ಸಹ ನನ್ನ ಕೈ ಬಿಡುತ್ತೀರಾ? ஆனா ஏசப்பா என்ன கைவிட ಆದ್ರೆ ನನ್ನ மாட்டார். ಯೇಸಪ್ಪ ನನ್ನ ಕೈ ಬಿಡೋದಿಲ್ಲ. நான் அவருக்காக வாழ்வேங்க. ನಾನು ಆತನಿಗೋಸ್ಕರ நான் மரிச்ச அவருக்காகங்க. ನಾನು ಸತ್ರೆ ಆತನಿಗೋಸ್ಕರ, நான் வாழ்ந்த அவருக்காகங்க. ನಾನು ಬಾಳಿದ್ರೆ ಆತನಿಗೋಸ್ಕರ. ஹalleluya ஹalleluya. ரெண்டு பேரும் அந்த நாட்களை சரி பண்ணின கர்த்தர். ಇಬ್ಬರನ್ನು ಅದೇ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರು ಸರಿ வாழ்றது கர்த்தருக்காக, ಬಾಳಿದ್ರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ, மரிப்பதும் கர்த்தருக்காக. ಸಾಯುವುದು ದೇವರಿಗೋಸ್ಕರ. எவரையும் மேன்மைப்படுத்தவும், ಯಾರನ್ನು ಆತನ ಘನಪಡಿಸುವುದು, எவரையும் பலப்படுத்தவும் ಯಾರನ್ನು ಆತನ என் ಬಲಪಡಿಸುವುದು கர்த்தராகிய இயேசுவால மாத்திரம்தான் ஆகும். ஆகும். ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಿಂದ ಮಾತ್ರ ಅಲ್ಲದ ಹಾಗೆ ಆಗುವುದು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ, உன்னால என்ன மேன்மைப்படுத்த முடியாது, ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ, உன்னால என்ன திருப்திப்படுத்த முடியாது, ದಿನಾನು ನಿನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸಲಿಕ್ಕೆ உன்னால என்ன சந்தோஷப்படுத்த முடியாது. ನನ್ನನ್ನು ಸಂತೋಷ ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. எங்க அப்பா இயேசு ஒருவரே, ನನ್ನ ತಂದೆ ಯೇಸು ಒಬ್ಬರೇ. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும்
இயேசுவுக்கா மரித்தாலும் இயேசுவுக்கா நான் வாழ்வது உமக்காகத்தான் ஜீவிப்பதும் உமக்காகத்தான். எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்ல முடியும்? ಹೃದಯದಿಂದ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? நான் இயேசுவுக்காக வாழ்வேன், ನಾನು ಯೇಸುವಿಗೋಸ್ಕರ ಬಾಳುವೆನು, நான் இயேசுவுக்காக மரிப்பேன். ನಾನು ಯೇಸುವಿಗೋಸ್ಕರ எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನರು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஐயோ என்னாலலாம் முடியாது, ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ, நான் கமிட்மெண்ட் பண்ணி இருக்கிறேன், ನಾನು ಕಮಿಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ದೇನೆ, நான் அதை செய்யணும் இதை செய்யணும் நினைச்சிருக்கிறேன், ಅದನ್ನ ಮಾಡಬೇಕು ಇದನ್ನ ಮಾಡಬೇಕು, ஐயோ என்னாலலாம் ஆகாது. ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದಲ್ಲ ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு நாள் உனக்கு கொடூரமான நாட்கள் வந்துரும். ಒಂದಾದ್ರೂ ಒಂದು ದಿನ ನಿನಗೆ ಕೊಟ್ಟೂರವಾದ ದಿನಗಳು ಬರುವುದು. வாட்ஸ்அப்ல ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಸುದ್ದಿಯನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ. மூளையில ஒரு கருவியை ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. ಮೂಳೆಯಲ್ಲಿ ಕರುವಿಯನ್ನು ಅದನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த கருவி அவனை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. ಆ ಕರುವಿ ಅವನನ್ನು ನಡೆಸುವಂತೆ கண்ணு ಮಾಡುತ್ತದೆ. தெரியலனா கண்ணு தெரிய வைக்கும், ಕಣ್ಣು ಕಾಣಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಕಣ್ಣು கால் நடக்க முடியலனா கால் நடக்க வைக்கும், ಆ ಕಾಲು ನಡೆಯಕ್ಕಾಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ನಡೆಯುವಂತೆ காது ಮಾಡುತ್ತದೆ. கேட்கலனா காதை கேட்க வைக்கும். ಕಿವಿ ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅದು ಕಿವಿ ಕೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತದೆ. இவ்வளவுண்டு தான் இது. ಅದು ಇಷ್ಟೇ ಮಾತ್ರ. அதை பொருத்தி பார்த்திருக்காங்க மனுஷனுக்கு. ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅದನ್ನು ಹಿಟ್ಟು ನೋಡಿದ್ದಾರೆ, குரங்குக்கும் பொருத்தி இருக்கிறாங்க, ಕೋತಿಗೂ ಅದನ್ನ ಹಾಕಿ மனுஷனுக்கும் பொருத்தி இருக்கிறாங்க. ಮನುಷ್ಯನಿಗೂ ಅದನ್ನ ಹಾಕಿದ್ದಾರೆ. அது சக்சஸ் ஆயிருச்சு. ಅದು ಈಗ ಸಕ್ಸಸ್. இப்ப பல நாடுகள் ஒன்னு சேர போகுது. ಈಗ ಹಲವಾರು ದೇಶಗಳು ಒಂದಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. அந்த நிலைக்கு நாம எல்லாம் தள்ளப்பட போகிறோம். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ಥಿತಿಗೆ ನಾವೆಲ್ಲ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೇವೆ. அப்ப நீங்க என்ன செய்ய போகிறீங்க? ನೀವು ಏನು ಮಾಡಿ? பைபிள் திட்டவட்டமாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ இனி காலம் செல்லாது, ಇನ್ನು ಕಾಲವು ಇಲ್ಲ, காலத்தின் கடைசியில் நின்னு கொண்டிருக்கிறோம். ಕಾಲದ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, காலத்தின் கடைசியில் நின்னு கொண்டிருக்கிறோம். ಕಾಲದ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ அப்பா பாப்பாங்க, அம்மா பாப்பாங்க, அண்ணன் பாப்பாங்க, மனைவி பாப்பாங்க, புருஷன் பாப்பாங்கன்னு சொல்லி ஏமாந்து கொண்டு கிடக்காத. ತಂದೆ ತಾಯಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಅವ್ರ ಗಂಡ ನೋಡುತ್ತಾರೆ, ಹೆಂಡತಿ ನೋಡುತ್ತಾರೆ, ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾರೆ ಅಂತ ಈ ರೀತಿಯಾಗಿ உன்னை பார்க்கிறவ ஒரே ஒருவர் இயேசு மட்டும்தான். ನೋಡುವಂತವರು ಯೇಸು ಒಬ್ಬರೇ. அவர் காலத்துக்கு ஏற்ற பிரகாரம் உன்னை நடத்துவார். ಆತನ ಕಾಲಕ್ಕೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನಿನ್ನನ್ನು ನಡೆಸುವರು. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா ನೀನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕಾದರೆ காலத்தின் நேரத்தின் சமீபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிற இயேசுவை பாரு. ಕಾಲವನ್ನು ಸಮಯವನ್ನು ಏರ್ಪಡಿಸುವಂತ ಯೇಸುವನ್ನು ನೋಡು. இங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. 2 நாளாகமத்திலே பார்க்கும் பொழுது 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 20ನೇ ಅಧ್ಯಾಯವು 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, ಯೆಹೋವನೇ ನಮ್ಮ ಪಿತೃಗಳ ದೇವರೇ, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், ಪರಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಾಗಿರುವಾತನು ನೀನಲ್ಲವೋ, தேவரீ ஜாதிகளுடைய ராஜாக்களை எல்லாம் ನೀನು ಜನಾಂಗಗಳ ಎಲ್ಲಾ ರಾಜ್ಯಗಳನ್ನು ஆளுகிறவர், ಆಳುವವನಾಗಿರುತ್ತಿ, உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமம் இருக்கிறது, ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಬಲ ಪರಾಕ್ರಮಗಳಿದ್ದವೆ, ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது, ಒಬ್ಬನು ನಿನ್ನಲ್ಲಿ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಲಿಕ್ಕಲಾರದು, மனுஷனுடைய படைப்பு கர்த்தருடைய மகிமையில இருக்கிறது. ಮನುಷ್ಯನ ಸೃಷ್ಟಿ ದೇವರ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ இன்னைக்கு மனுஷன் என்னென்னமோ செய்து ಈಗ ಮನುಷ್ಯನು ಏನೇನೋ தன்னை ಮಾಡಿ கடவுளை போல காமித்துக் கொண்டிருக்கிறார். ತನ್ನನ್ನು ದೇವರ ಹಾಗೆ ತೋರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. மனுஷனுக்கு மனுஷன் அடிமையா இருப்பதற்கல்ல, ಮನುಷ್ಯನಿಗೆ ಮನುಷ್ಯನು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇರೋದಿಕ್ಕಾಗ தேவனுடைய பாதத்துல நில்லு. ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ನಿಲ್ಲು. அதனாலதான் தாவீது சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ ದಾವೀದನವರು தேவரீ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಇಷ್ಟು ದೂರ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಿದ್ದಕ್ಕೆ நான் எம்மாத்திரம், ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರವು, என் வீடு எம்மாத்திரம். ನನ್ನ ಮನೆ ಎಷ್ಟು ಮಾತ್ರವು. இன்றைக்கு நீங்களும் நானும் தன்னை தாழ்த்த வேண்டும். ಇವತ್ತು ನೀವು ನಾವು ನಮ್ಮನ್ನು ನಾವು ತಗ್ಗಿಸಬೇಕು. நீங்களும் நானும் தாழ்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். ನೀವು ನಾವು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರಾಗಿ உங்களிடத்தில் என்னிடத்தில் தாழ்மை இருக்கிறதோ? ನಿಮ್ಮ ಹತ್ರ ನಮ್ಮ ಹತ್ರ ತಾಳ್ಮೆ ಇದ್ದವಾ? இங்கே இந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ಈ ಮನುಷ್ಯನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು அவன் ನೋಡಿ, பிறந்த நாள் முதல் ಅವರು ಹುಟ್ಟಿದ ಮೊದಲುಗೊಂಡು இருக்கும் நாள் வரையிலும் ಇರೋ ದಿನ ತನಕ அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இது, ಆತನು ಹೇಳುವಂತ தேவரீ ಮಾತು, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு ದೇವರೇ ನನ್ನ ಇಷ್ಟು ದೂರ ನಡೆಸಿ நான் ಬಂದಿದ್ದಕ್ಕೆ எம்மாத்திரம், ನಾನು ಎಷ್ಟು என் வீடு எம்மாத்திரம். ನನ್ನ ಮನೆ ಎಷ್ಟು தன்னை ಮಾತ್ರವು. முழுமையா அப்படியே தாழ்மைப்படுத்தி கத்தெடுத்து தருகிறார். ಪೂರ್ಣವಾಗಿ ಹಾಗೆ ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அதனால தான் அவர் அந்த கடைசி பகுதியில் சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ ಆ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಆತನು என்னை ಹೇಳುತ್ತಾನೆ, மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். ನಾನು ಬಹು ದೂರ ನನ್ನ ಹೆಚ್ಚಿಸಿ
இதைத்தான் அவர் மகனாகிய சாலமோன் இவரை குறித்து சொல்லுகிறார். ಇದನ್ನೇ ತನ್ನ ಮಗನಾದ ಸಾಲಮೋನವರು ಇದನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. என் தகப்பன் ನನ್ನ ತಂದೆ தாழ்மை உள்ளவர், ಬಹು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು. என் தகப்பன் ನನ್ನ ತಂದೆಯವರು உண்மை உள்ளவர், ನಿಜವುಳ್ಳವರು. என் தகப்பன் ನನ್ನ ತಂದೆ நீதி உள்ளவர், ನೀತಿ ಉಳ್ಳವರು. என் தகப்பன் ನನ್ನ ತಂದೆ மன நேர்மை உள்ளவர். ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಯಥಾರ್ಥವುಳ್ಳವರು. இந்த இடத்துல இருக்கிற தகப்பன்களே, ಈ ಜಾಗದಲ್ಲಿರುವಂತ இந்த இடத்துல இருக்கிற அம்மாக்களே, ಈ ಜಾಗದಲ್ಲಿ உங்க பிள்ளைகள் உங்களை இந்த வார்த்தையில மேன்மைப்படுத்துவார்களா? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಈ ರೀತಿಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ಘನಪಡಿಸುವರ? என் தகப்பன் தாழ்மை உள்ளவர், ನನ್ನ ತಂದೆ ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವರು. என் தகப்பன் தாழ்மை உள்ளவர், ನನ್ನ ತಂದೆಯವರು ತುಂಬಾ ತಾಳ್ಮೆ என் தகப்பன் உண்மை உள்ளவர், ನನ್ನ ತಂದೆ ನಂಬಿಗಸ್ತನು. என் தகப்பன் நீதி உள்ளவர், ನನ್ನ ತಂದೆ ನೀತಿ ಉಳ್ಳವರು. என் தகப்பன் மேன்மை உள்ளவர் சொல்ல முடியுமா? ತಂದೆ ಯಥಾರ್ಥ ಉಳ್ಳವರು ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? நேர்மையானவன் சொல்ல முடியுமா? ಅವರು ಸರಿಯಾದವರು ಅಂತ அம்மாக்களை உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ತಾಯಾದವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? அப்பா அம்மார்களை உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? ಅಪ್ಪಂದಿರೆ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? வாலிப தம்பி தங்கச்சி, ಯೌವನಸ್ಥ ತಮ್ಮ ತಂಗಿ, கணவனே மனைவியே, ಗಂಡನೇ உங்களை ಹೆಂಡತಿ, குறித்து இதை சொல்ல கூடுமா? ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದಾ? எத்தனை கணவன்களுக்கு மனைவியை ஈனப்படுத்தி பேசுகிறவர்கள், ಎಷ್ಟು ಗಂಡಂದಿರು ಹೆಂಡತಿಯವರನ್ನು ಒಂದು ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡೋದು, எத்தனை மனைவிமார்கள் கணவனை அமே துரியோக வார்த்தையினால பேசக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ಎಷ್ಟು ಹೆಂಡತಿಯರು ಗಂಡನನ್ನು ನೋಡಿ ಬೇಡವಾದ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುತ್ತೀರಿ. கணவனை தன் கையில அடக்கி முந்தானில முடிச்சு வைக்கிற எத்தனை பெண்கள் இருக்கிறீர்கள். ಗಂಡನನ್ನು ತಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಅಡಗಿಸಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವವರು ಎಷ್ಟು ಹೆಂಡತಿಯವರಿದ್ದಾರೆ. இங்க இருக்கிற அம்மாமாங்க சொல்லுங்க, என் புருஷன் என் வார்த்தையை மீறி நடப்பதில்லை. ಇಲ್ಲಿರುವಂತ ஒரு கிஃப்ட் கொடுக்கிற ನನ್ನ ಗಂಡನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. அம்பிகா சிரிக்கிறத பார்த்தா, ஆமென். என் புருஷன் என் வார்த்தை மீறி நடக்க மாட்டார். ನನ್ನ ಗಂಡನು ನನ್ನ ಮಾತನ್ನು ಮೀರಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. கணவன் அப்படி பார்த்தா போதும், ಗಂಡನನ್ನು ಆಗ ನೋಡಿದ್ರೆ ಸಾಕು. மனைவியானவள் கணவன் அப்படி பார்த்தா போதும், ಹೆಂಡತಿಯಾದವರು ಗಂಡನನ್ನು இல்ல மம்மூனா போதும், ಇಲ್ಲ அப்படியே சுருண்டு போய் நின்றுவாங்க. ಹಾಗೆ ನಿಂತುಕೊಳ್ಳುವರು. இன்னைக்குள்ள கணவன்மார்கள், ಈಗಿರುವಂತ ಗಂಡಂದಿರು, ஐயோ ஏன் தான் கேக்குறீங்களோ, ಅಯ್ಯಯ್ಯೋ ಯಾಕೆ இந்த ಕೇಳುತ್ತೀರೋ, கணவன்மார்கள் ஏன் இப்படி அடிமையாட்டாங்கன்னு தெரியல. ಈ ಗಂಡಂದಿರು ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಬಿಟ್ರ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆமென். ಆಮೆನ್. ஒரு வீட்டுக்கு போகிறேன், ನಾನು ಒಂದು ಮನೆಗೆ ಹೋಗುತ್ತೇನೆ. அந்த மனைவிக்கு கோல்ட் ஆயிட்டு இருக்குது. ಆ ಹೆಂಡತಿಯವರಿಗೆ ಕೋಲ್ಡ್ ಆಗಿದೆ. ஒரு தும்பல் தும்பினாங்க, ಅವರು ಹಾಗೆ ಒಂದು ಅಚ್ಚಿ ಮಾಡಿ புருஷன் போய் மூக்கு சளி எடுத்து போடுறான். அல்லேலூயா. அவன் உடனே பாக்கெட்ல கர்ச்சீப் எடுத்து மூக்க தொடச்சு விடுறான். ತಕ್ಷಣ ಪಾಕೆಟ್ ಇಂದ ಕರ್ಚಿಫನ್ನು ತೆಗೆದು ಅವರು ಮೂಗನ್ನು ಒರೆಸುತ್ತಾರೆ. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ மனைவி எந்த அளவுக்கு அந்த புருஷனை வச்சிருக்காங்க பாருங்க. ಹೆಂಡತಿಯವರು ಆ ಗಂಡನನ್ನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ என்னப்பான்னு கேட்டா, ಏನಪ್ಪಾ என் மனைவியா, ನನ್ನ ಹೆಂಡತಿ, நான் வேலை செய்யறதுல என்ன இருக்கு? ನಾನು ಮಾಡೋದ್ರಲ್ಲಿ ಏನಿದೆ? அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு போகிறேன், அந்த மனைவியானவள் கால் மேல கால் பட்டு ரிமோட்டை பிடிச்சிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு ಆ இருக்கிறான். ಹೆಂಡತಿಯಾದವರು ಕಾಲ್ ಮೇಲೆ ಕಾಲ್ ಹಾಕೊಂಡು ಸೀರಿಯಲ್ ನೋಡುತ್ತಿದ್ದಾರೆ. கணவன் பாத்திரங்களை கழுவிக்கிட்டு இருக்கிறார். ಗಂಡನವರು ಪಾತ್ರೆ ತೊಳಿತಿದ್ದಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. செய்யவன் நான் சொல்லலங்க, ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, செய்யணும். ಮಾಡಬೇಕು. ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறது, ಒಂದು ವೇಳೆ ಅವರಿಗೆ ಬಲಹೀನತೆಯಾಗಿದೆ, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, ತುಂಬಾ ಅವರು ಆಯಾಸವಾಗಿದ್ದಾರೆ, புருஷன் செய்யறதுனால தப்பு கிடையாது. ಗಂಡನ ಮಾಡೋದ್ರಿಂದ ತಪ್ಪಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். ಆಮೆನ್. நீ சீரியல் பார்க்கிறதுக்கு ஏன் உன்னால பாத்திரம் கழுவ முடியாதா? ನೀನು ಸೀರಿಯಲ್ ನೋಡಕ್ಕಾಗುತ್ತದೆ, ನಿನ್ನಿಂದ ಪಾತ್ರೆ ತೊಳೆಯಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாருங்க, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. எவரையும் பலப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ಯಾರನ್ನಾಗ್ಲಿ ದೇವರು ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೂ ಅದನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವುದಕ್ಕೂ ದೇವರಿಂದಲೇ ಆಗುತ್ತದೆ. ஆனால் இந்த சாலமோன் ಆದ್ರೆ ಈ ಸಾಲಮೋನು அப்பாவை குறித்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ತಂದೆಯನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க வாசித்து பாருங்க, ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 1 ಅರಸುಗಳು 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 6-7 படிங்க, சீக்கிரமா படிங்க, நேரம் இல்ல. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகி தாவீது என்னும், பாத்தீங்களா என்ன பத்தி? உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே அவருக்கு எப்படி நீங்க பெரிய கிருபை செய்தீர்களோ. ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, என் தகப்பன் உமக்கு முன்பாக தாழ்மை உள்ளவராக, உண்மை உள்ளவராக, நீதி உள்ளவராக, மன நேர்மை உள்ளவராக இருந்தார். ಯಥಾರ್ಥ ಚಿತ್ತಲು ನಡೆದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாமளும் நேர்மையா இருக்கணும். ನಾವು ಸಹ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿರಬೇಕು. நேத்து பாருங்க, ನಿನ್ನೆ ನೋಡಿ எங்க வீட்டு முன்னால இளநீ விக்கிறவர் வந்தார். ನಮ್ಮ ಮನೆ ಮುಂದಾಗಿ ಎಳ್ನೀರು ಮಾರುವಂತವರು ಬಂದರು. உடனே 3 இளநீ போய் வாங்கினேன். ತಕ್ಷಣ 3 ಎಳ್ನೀರು ತಗೊಂಡೆ. எல்லங்க கவனிங்க, 3 இளநீ வாங்கினேன். ನಾನು 3 ಎಳ್ನೀರು ತಗೊಂಡೆ. ஒரு இளநீர் வந்து 40 ரூபாய். ಒಂದು ಎಳ್ನೀರು 40 ರೂಪಾಯಿ. 3 இளநீக்கு 120
120 ரூபாய். 100 ಎಳ್ನೀರಿಗೆ 120 நான் 200 ரூபாய் அவர் கையில கொடுத்தேன். ನಾನು 200 ರೂಪಾಯಿ ಆತನ அப்ப ಕೈಯಲ್ಲಿ மீதி எவ்வளவு எனக்கு தரணும் அவரு? ಅವರು ಮಿಕ್ಕಿದ ಎಷ್ಟು ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು? 80 ரூபாய் அவர் கொடுக்கணும். 80 ರೂಪಾಯಿ ಕೊಡಬೇಕು. ஆனா அவர் என்ன செஞ்சா தெரியுங்களா? ಅವರು ಏನು ಮಾಡಿದ್ರು? 220 ரூபாய் கொடுத்தார். 220 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು. 3 இளநீ ஃப்ரீ, 3 ಎಳ್ನೀರು ಫ್ರೀ, 20 ரூபாயும் ஃப்ரீ எனக்கு. 20 ರೂಪಾಯಿನು ಫ್ರೀ ನನಗೆ. ஹalleluya. ஹalleluya. இப்போ ஒரு நோட்டா இருந்த 200 ரூபாய ಒಂದು ನೋಟ್ ಆಗಿದ್ದಂತ 200 இப்போ ರೂಪಾಯಿ அவர் சில்லறையா கொடுத்திருக்கிறார். ಅವರು ಚಿಲ್ಲರೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் கையில வைத்துக்கொண்டேன். ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡೆ. அவர்ட்ட கேக்குறேன், ಅವರತ್ರ ಕೇಳುತ್ತೇನೆ, அண்ணா ஒரு இளநீ எவ்வளவு? ಅಯ್ಯ ಒಂದು ಎಳ್ನೀರು ಎಷ್ಟು? 40 ரூபாய். 40 அப்ப 3 இளநீக்கு எவ்வளவுனா? ಹಾಗಾದ್ರೆ 3 ಎಳ್ನೀರಿಗೆ ಎಷ್ಟನಾ? 120 ரூபாய். 120 நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்னா? ನಾನು ನಿಮ್ಮ ಹತ್ರ ಎಷ್ಟು ಕೊಟ್ಟೆ? 200 ரூபாய் கொடுத்தீங்க. 200 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ರಿ. மீதி எவ்வளவுனா கொடுக்கணும்? ಇಷ್ಟು ಎಷ್ಟನಾ அத ಕೊಡಬೇಕು? கொடுத்திருக்கலாம்னாரு அவரு. ಅದನ್ನ ತಾನೇ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஹalleluya. ஹalleluya. அப்ப கேட்ட ನಾನು ಕೇಳಿದೆ, பாருங்க எனக்கு நீங்க கொடுக்க வேண்டியது 80 ரூபாய் தான். ಅಣ್ಣ ನೀವು ನನಗೆ ಕೊಡಬೇಕಾದದ್ದು 80 ರೂಪಾಯಿನೇ. ஆனா நீங்க 120 ரூபாய் கொடுத்திருக்கீங்க. ಅದೇ 120 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க சத்தமா. அப்ப 140 ரூபாய் எக்ஸ்ட்ரா அவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அப்படியா? சொல்லுங்க. 140 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காரு எனக்கு. ஹalleluya. சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். ஆமென். அவர் அப்படியே என்ன பார்க்கிறார். அவர் ಹಾಗೆ ನನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. இப்படி நீங்க வியாபாரம் செஞ்சா எப்படி இது? ನೀವು ಈ ರೀತಿಯಾಗಿ ವ್ಯಾಪಾರ இந்த காய்களை நீங்க ஏத்திட்டு எவ்வளவு வேகம் எவ்வளவு நீங்க கஷ்டப்பட்டு வர்றீங்க. ಈ ಕಾಯಿಗಳನ್ನು ಹತ್ತಿಸಿಕೊಂಡು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ಬರುತ್ತೀರಾ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, அவர் என்ன அப்படியே பார்க்கிறார். ಅವರು ನನ್ನ ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. நான் 80 ரூபாய் எடுத்துக்கொண்டு ನಾನು 80 ರೂಪಾಯಿ ತಗೊಂಡು மீதி காசு அவர் கையில கொடுத்தேன். ಮಿಕ್ಕಿರ ಹಣ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟು 140 ரூபாய் அவர் கையில கொடுத்தேன். 140 ರೂಪಾಯಿ ಅವರ ಕೈಯಲ್ಲಿ அவர் ஒரு செகண்ட் என்ன உத்து பார்த்துட்டு, ಅವರು ಒಂದೇ ಸೆಕೆಂಡ್ ನನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ நீங்க ನೋಡಿ, கிறிஸ்தவங்களான்னு ನೀವು கேட்டார். ಕ್ರೈಸ್ತರಾ ಅಂತ ಕೇಳಿದರು. ஆமா என்று சொன்னார். ಹೌದು ಅಂತ ಹೇಳಿದೆ. 2 கை எடுத்து கும்பிட்டு ಎರಡು போயிட்டார். ಕೈಯನ್ನು ಮುಗಿದು ಬಿಟ್ಟು எனக்கு ಹೋದರು. அன்பான தேவ ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, இப்போ உங்ககிட்ட ஜோதி அக்கா, ಈಗ இப்போ ನಿಮ್ಮ உங்ககிட்ட இந்த 140 ரூபாய் வந்திருந்தா மடியில வச்சுட்டு போயிருப்பீங்களா, திருப்பி கொடுத்திருப்பீங்களா? ಈ ರೀತಿಯಾಗಿ 140 ರೂಪಾಯಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದಿದ್ದರೆ ಕೈಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗಿರುವರಾ ಇಲ್ಲ நிர்மலா ಕೊಟ್ಟಿರುವರಾ? சொல்லு. அப்படியே வச்சுட்டு போயிருக்க மாட்டோம். ஹalleluya. அல்லேலூயா. இவன் யார்ட்ட ஏமாத்துனானோ அத என்கிட்ட கொடுத்து போய்ட்டான். ಯಾಮರ್ಸನ ಆದ್ರೆ இப்படி சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ಈ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ ಹೇಳೋದಿಲ್ವಾ? இவன் யாரை ஏமாத்துனானோ ಇವನು ಯಾರನ್ನು ಯಾಮರ್ಸಿದನೋ அதனால ஆண்டவர் என்ன ஏமாற விடல. ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು ನನ್ನ ஆண்டவர் சொல்ற நீ நேர்மையா நட. ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ நீ உண்மையா இரு. ನೀ ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿರು. ஆமென். ಆಮೆನ್. உன்னை குறித்து நான் மேன்மை செய்ய நான் காத்திருக்கிறேன். ನಿನ್ನ ಕುರಿತು ಘನಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನಾನು ಕಾದಿದ್ದೇನೆ. பாருங்க ஒரு வார்த்தை சொன்னா நீங்க கிறிஸ்தவர்களா? ನೋಡಿನ ಅವರು ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿದ್ರು ನೀವು ಕ್ರೈಸ್ತರಾ? அது ஒன்றே எனக்கு மேன்மையானது. ಅದು ಒಂದೇ ನನಗೆ ಘನವಾದದ್ದು. ஹalleluya. ஹalleluya. இந்த சாலமன் சொல்றாரு, ನೋಡಿರಿ ಸಾಲಮೋನ எங்க அப்பா தாழ்மையானவர், ನನ್ನ ತಂದೆ ತುಂಬಾ ತಾಳ್ಮೆಯಾದವರು, எங்க அப்பா உண்மை உள்ளவர், ನನ್ನ ತಂದೆ ನಂಬಿಕಸ್ಥನು, எங்க அப்பா நீதி செய்கிறவர், ನನ್ನ ತಂದೆ ನೀತಿ ಮಾಡುವವರು, எங்க அப்பா நேர்மையானவர். ನನ್ನ ತಂದೆ ಯಥಾರ್ಥ அவர் வழியில வந்திருக்கிற எனக்கு ದಾರಿಯಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ನನಗೆ அவரை போல என்னால நடக்க முடியல, ಆತನಾಗಿ ನನ್ನಿಂದ ನಡೆಯಕ್ಕಾಗಲಿಲ್ಲ, அவரை போல என்னால இருக்க முடியல. ಆತನಾಗಿ ನನ್ನಿಂದ ಇರಕ್ಕಾಗಲಿಲ್ಲ. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு வேணும். ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ಮಾತ್ರ ನನಗೆ எனக்கு ಬೇಕು. இந்த மக்கள் மத்தியில நியாயம் தீர்ப்பதற்கு ஞானம் ಈ வேணும். ಮಕ್ಕಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನ್ಯಾಯ ತೀರಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಜ್ಞಾನ ಬೇಕು. நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம்? ನಾವಾಗಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳಿ, எங்க அப்பா முள்ள மாறி, எங்க அப்பா வேண்டாதவன், ನಮ್ಮಪ್ಪ ಬೇಡದವನು, அவன் ஒண்ணுக்கு உதவாதவன், ಅವನು அவன் குடிகாரன், அவன் பாவம் செய்றவன், ಪಾಪ ಮಾಡುವಂತ, அவன் பேச்சை எடுக்காதீங்க, ಮಾತನ್ನೇ என்ன அப்படி ஆசீர்வதிங்க, என்ன இப்படி ஆசீர்வதிங்க, என்ன தூக்கி மேல வைங்க. ನನ್ನ ಎತ್ತಿ ಮೇಲೆ ಇಡಿರಿ. அப்படிலாம் நம்ம கேட்போம்ல. ಆ ರೀತಿಯಾಗೆಲ್ಲ ನಾವು ಕೇಳುವೆ. ஆனா சாலமன் அப்படி சொல்லல, ಆದ್ರೆ ಸಾಲಮನವರು அப்படி கேட்கவும் இல்ல. ಆ ರೀತಿಯ ಕೇಳಲು ಇಲ್ಲ. நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் என்று சொன்னபோது ಅದಕ್ಕೆ ನನ್ನ ಯೋಗ್ಯತೆ ಇಲ್ಲದವನಂತ ಹೇಳಿದಾಗ அந்த சாலமனை தகுதி உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். ಆ ಸಾಲಮನನ್ನು ಯೋಗ್ಯತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರು. ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் மகிமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಘನವನ್ನು ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. அவனை போல சாலமனை போல ஒருவனும் முன்னும் இருந்ததில்லை பின்னும் இருந்ததில்லை. ಸಾಲಮನ ಹಾಗೆ ಮುಂದೆ ಒಬ್ಬನು ಇಲ್ಲ, ಹಿಂದೆ ಒಬ್ಬನು ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோன் வைப்பதற்கு காரணம் என்ன? ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸಾಲಮನಿಗೆ ಇಡುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? தன் தகப்பன் விட்டு போன கனமான மேன்மை. ತನ್ನ ತಂದೆಯಾದವರು ಬಿಟ್ಟೋದಂತ ಘನವಾದ ಒಂದು எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವಚನರೇ, உங்கள் பெற்றோர்கள் எதை விட்டு போயிருக்காங்கன்னு தெரியல. ನಿಮ್ಮ ಹೆತ್ತಿದವರು ಯಾವುದು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. என் பெற்றோர் என்னத்தை விட்டு போனாருன்னு தெரியும். ನನ್ನ ಹೆತ್ತಿದವರು ಯಾವುದು ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತು. எங்க அப்பா நல்ல குடிகாரர், ನನ್ನ ತಂದೆ ಒಳ್ಳೆ நல்ல லிட்டர் லிட்டரா குடிப்பாரு. ಅವರು ಲೀಟರ್ ಲೀಟರ್ ಆಗಿ ಕುಡಿಯುವರು. ஹalleluya. ಹalleluya. ஆமென்.
ஆனா யார்கிட்ட சண்டைக்கு போக மாட்டாரு, ಯಾರ ಹತ್ರ ಜಗಳಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ, யாரையும் ஏமாத்தவும் மாட்டாரு, ಯಾರನ್ನು ಯಾಮರಿಸುವುದಿಲ್ಲ. ஆனா ஏமாந்து வருவாரு. ಆದ್ರೆ ಯಾಮಾರಿ ಬಿಟ್ಟು ಬರುವರು. ஹல்லேலூயா. இது போல நிறைய இடத்துல நான் ஏமாந்து இருக்கிறேன். ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ಜಾಗದಲ್ಲೂ ಸಹ ನಾನು ಯಾಮಾರಿದ್ದೇನೆ. ஒரு சமயத்துல சிலரை ஏமாற்றி இருக்கிறேன். ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವು அது கிறிஸ்துவை அறியாத நாட்கள். ಕ್ರೈಸ್ತರನ್ನು ஆனா கிறிஸ்துவை அறிந்த நாட்களில் ಆದ್ರೆ ಕ್ರೈಸ್ತರಂತ ತಿಳಿದಂತ ದಿನಗಳಲ್ಲಿ அவருடைய சமூகத்தில் அவரை போல இருக்கதான் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಆತನಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿಯೇ ನಾನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತಿದ್ದೇನೆ. நீங்களும் பிரயாசப்படுங்க. ನೀವು ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. இந்த சாலமோனை போல, ಈ ಸಾಲಮೋನ என் அப்பாவை போல ನನ್ನ ತಂದೆಯಾಗಿ என்னால் நடக்க முடியாதுதான். ನನ್ನಿಂದ ನಡೆಯಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவரே ಆದ್ರೆ ದೇವರೇ, எனக்கு ஞானத்தை மட்டும் தாங்க. ಜ್ಞಾನವು ಮಾತ್ರ ನನಗೆ ಕೊಡಿರಿ. ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடுக்கல. ದೇವರು ಜ್ಞಾನವನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡಲಿಲ್ಲ. அங்க வேதத்தை நீங்க கீழே பாத்தீங்கன்னா ಅಲ್ಲಿ ಸತ್ಯವಾಕ್ಯದಲ್ಲಿ ಕೆಳಗೆ இந்த ನೋಡುವುದಾದರೆ 3ஆம் அதிகாரத்துல ಈ 3ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ நீங்க 10ஆம் வசனத்தை அப்படியே கீழே போனா ಅಲ್ಲಿ 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಹಾಗೆ ಕೆಳಗೆ ಹೋದರೆ 12-13 சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ 13 ಹೇಳುತ್ತದೆ, ஞானம் மட்டுமல்ல, ಜ್ಞಾನವು ಮಾತ್ರ ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, மகிமை, மகிமை மட்டுமல்ல, கனம், ಘನವು, சகல ஆசீர்வாதம் ಸಕಲ ಆಶೀರ್ವಾದವು இந்த சாலமோனுக்கு வந்தது. ಈ ಸಾಲಮೋನಿಗೆ ಬಂತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு உங்களுக்கும் வரப்போகிறது. ಇವತ್ತು ನಿಮಗೂ ಬರುತ್ತದೆ. கரங்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. 2 ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ, நானும் கர்த்தரிடத்துல ನಾನು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ என்னை தாழ்மைப்படுத்தி ನನ್ನ ತಾಳ್ಮೆ ಪಡಿಸಿ என்னை உண்மை உள்ளவனாய் மாற்றி ನನ್ನನ್ನು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿ எல்லாருக்கும் நீதி செய்கிறவர்களாய் செய்து ಎಲ್ಲರಿಗೂ ನೀತಿ ಮಾಡುವಂತವರಾಗಿ ಮಾಡಿ நேர்மையாய் நடப்பேன். ಯಥಾರ್ಥವಾಗಿ என் ನಡೆಯುವೆನು. ஆண்டவருடைய சுதந்திரத்தை நான் பிடிப்பேன். ನನ್ನ ದೇವರ ಸ್ವತಂತ್ರವನ್ನು ನಾನು கர்த்தர் ಪಡೆದುಕೊಳ್ಳುವೆನು. என்னை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನನ್ನನ್ನು பக்கத்து ಆಶೀರ್ವದಿಸುವರು. சொல்லுங்க, உன்னையும் ஆசீர்வதிப்பார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. பக்கத்து சொல்லுங்க, உன்னையும் ஆசீர்வதிப்பார். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವರು. அப்படியே ஒரு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು நாங்கள் ಆಶೀರ್ವದಿಸುವರು. ஆசீர்வாதமாய் ನಾನು இருப்போம். ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எம்மாத்திரம், ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರವೋ, என் குடும்பம் ನನ್ನ எம்மாத்திரம். ಕುಟುಂಬವು ಎಷ್ಟು ಮಾತ್ರವೋ. உங்களுக்குள் இந்த கேள்வி வந்து விட்டால் ನಿನ್ನೊಳಗೆ ಈ ಪ್ರಶ್ನೆ ಬಂದು ಬಿಟ್ಟರೆ உங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿ ஒரு ಬಿಡುವರು. ஆமென் சொல்லுவோமா? ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறபடினால் ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು ಇಷ್ಟಪಟ್ಟಿರುವುದರಿಂದ இந்த சத்தியம் உங்களை நடத்தும். ಈ ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದು. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். ಇದರ ಮುಂದುವರಿಕೆ ಬರುವ ವಾರದಲ್ಲಿ ನೋಡೋಣ. எப்படி தாழ்மையா இருப்பது, ಹೇಗೆ ತಾಳ್ಮೆಯಾಗಿ எப்படி உண்மையா நடப்பது, ಹೇಗೆ ನಿಜವಾಗಿ எப்படி ನಡೆಯುವುದು, நீதி செய்வது, ಹೇಗೆ ನೀತಿ ಮಾಡುವುದು, எப்படி நேர்மையா இருப்பது, ಹೇಗೆ ಯಥಾರ್ಥವಾಗಿರುವುದು, இதனுடைய விளைவு என்ன, ಇದರ ಬೆಳೆ ಏನು, அடுத்த வாரம் சந்திப்போம். ಬರುವ ವಾರ ಸಂಧಿಸೋಣ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುವರು. God bless you. Amen. ಆಮೆನ್. Hallelujah.